4 அதிகாரம் 2 வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. ஓகே, ஆட்டுக்குட்டியானவரை குறித்து நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது வாரமாய் இன்று நாம் பார்த்து வருகிறோம். கவனமா கேளுங்க. கடந்த வாரம் கேட்ட செய்தியை உங்களுக்கு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி இந்த வாரம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசுவை குறித்து இன்னும் பழையது புதியது எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெளிப்பாட்டை எடுத்து காண்பிக்க போகின்றேன். கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஓகே, கடந்த வாரம் கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அதுல நீதியாய் ஆட்சி செய்கிற ஒருவர் தாவீதின் கூடாரத்திலே அமர்ந்திருப்பார். இயேசு தாவீதின் குமாரன். ஆகவே இயேசுவை கொண்டு தேவன் இப்போது எந்த சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார்? கிருபையின் சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அந்த கிருபையின் சத்தியம் ஸ்தாபிக்கப்பட அந்த சிங்காசனத்தில் இருந்து வருகிற இரக்கம், தயவு, நன்மை, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்று வாழ்ந்து வளருவோம், சிகிப்போம், ஜெயமான வாழ்வு வாழ்வோம். கரத்தை உயர்த்தி சொல்வோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்துக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணினா, முயற்சி பண்ணா. அவன் பாதபடிக்கு இருந்தவன் சிங்காசனத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு ட்ரை பண்ணான். ஆகவே கர்த்தர் அவனை கீழே தள்ளிட்டார். ஆனால் இயேசுவோ பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து தீர்க்க தரிசனத்தின் கிரியைகள் எல்லாம் செய்து முடித்து அவர் பரத்துக்கு ஏறி போய் இப்போது சிங்காசனத்தில் ஜெயம் கொண்டவராய், யூதா கோத்திரத்து சிங்கமாய், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய், ஜெயம் கொண்டவராய் சிங்காசனத்திலே அமர்ந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். கடந்த வாரம் சிங்காசனத்தை குறித்து இன்னும் 2 காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. வானத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, அவருடைய பாதபடி சபை. ஆகவே சபையின் நடுவே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நம் நடுவே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஒன்று. 2வது சிங்காசனத்தை குறித்து சொன்னேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆகவே வஸ்திர தொங்கல் எதை குறிக்கும்? அவருடைய வல்லமை, அற்புதம், அடையாளம் எல்லாவற்றையும் குறிக்கும். இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது உடனே, சொல்லுங்க, உடனே அவள் உதிரம் நீங்கி சுஸ்தம் அடைந்தாள். ஓகே, இந்த வாரமும் மறுபடியும் சிங்காசனத்தை குறித்த உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பழையதிலும் புதியதிலும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகின்றேன். கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். மனசுல வைங்க, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே 68ஆம் சங்கீதத்திலே இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நான் காண்பிக்கட்டும். 68ஆம் சங்கீதம் 68:18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டீர். இது யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். கரத்தை உதல சொல்வோம். அவர் உன்னதத்திற்கு ஏறி, பிதா இறங்கி வரவே இல்லை. மனசுல வைங்க, பிதா இறங்கி வரவே இல்லை. இயேசுயார் பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவர் என்று யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே இங்க ஏறினவர் என்று சங்கீதக்காரன் யாரை சொல்கின்றார்? இயேசுவை குறித்து சொல்லுகின்றார். அல்லேலூயா சொல்வோம். ஆகவே இதோடு கனெக்ஷன் உள்ள வசனத்தை பவுல் நமக்கு காண்பிக்கின்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம். வேதத்தை திருப்புங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம். வேதத்தை பாருங்க, இல்லாட்டி என்ன கவனமா கேளுங்க. ஆமென். எபேசியர் 4:8.
ஆதலால் அவர் யாரு? இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். யார் சொல்லி இருக்கிறார்? தாவீது சொல்லி இருக்கிறார். யாரை குறித்து? இயேசுவை குறித்து. அவர் சொன்னதை இங்கே சபைக்கு அவர் ரெஃபர் பண்ணுகிறார். ரெஃபர் பண்ணிவிட்டு 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அல்ல சொல்லுவோம். அப்ப ஏறினார் என்று தாவீது சொன்னதுனால இறங்கினார், பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அல்ல சொல்லுவோம். ஆகவே இயேசு இறங்கினார், இப்போது ஏறி இருக்கிறார். கரத்துவத்தில் சொல்லுவோம். பரலோகத்திலிருந்து இறங்கினார், இப்போது பரத்துக்கு ஏறி இருக்கிறார். பரத்துக்கு ஏறின இயேசு கிறிஸ்து நல்ல கவனிங்க, இப்ப எங்கே அமர்ந்திருக்கிறார்? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டுங்க. பரத்திற்கு ஏறின இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறார். ஓகே, நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க, நன்றா அட்டென்ஷனா கவனிங்க. சரி, பரத்திலிருந்து இறங்கினவர், பரத்திலிருந்து இறங்கினவர். அங்க வாசித்தோம், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. சங்கீதம் 68 வாசித்தோம் இல்லையா? பரத்திலிருந்து இறங்கினவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அப்ப அவர் இறங்கினதே இந்த உலகம் சத்ருவினாலே சிறைப்பட்டு இருந்தது, சாத்தானால் சிறைப்பட்டு இருந்தது. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5 வாசிக்கிற பாருங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாத்தீங்க, உலகம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் யாருக்குள்ள இருக்கா? பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகம் முழுவதையும் சத்துரு என்னப்படுத்தி விட்டான்? சிறைப்படுத்தி விட்டான். அலையில செல்வம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்றால், வானமும் பூமியும் தேவனால் உண்டாக்கப்பட்டது, ஆதாமை மனதில் வைத்து உண்டாக்கப்பட்டது, மனுபுத்திரருக்கு கொடுக்கும்படி உண்டாக்கப்பட்டது. ஆனால் ஆதாமை வஞ்சித்து இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து விட்டான். ஆகவேதான் யோவான் சொல்கின்றான், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் முழுவதையும், உலகத்துக்கு ஆசீர்வாதம், நன்மை, தேவன் உண்டாக்கின ஐஸ்வர்யம், ஆஸ்தி, இந்த எல்லாவற்றையும், முழு உலகத்தையும், அந்த மக்களையும் சத்துரு என்னப்படுத்தி விட்டான்? சிறைப்படுத்தி விட்டான். அல்லேலூயா செல்வா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, 2 சிறையிருப்பை சொல்ல விரும்புகின்றேன், மனசுல வைங்க. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. ஆமா, இயேசுவின் ஊழியம் என்ன தெரியுமா? ஒரு தீர்க்க தரிசனத்தை 68 காண்பித்தேன், சங்கீதம் 68. இன்னொரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா 61 உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். நான் எப்போது தீர்க்க தரிசனத்தை காண்பித்து உங்களுக்கு விளக்கி பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏசாயா 61 வாசிக்கிற பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். 61:1. சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியின் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமா, கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே குமாரனை அபிஷேகம் பண்ணிட்டார். எதற்கு அபிஷேகம் பண்ணினாராம்? சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார். அப்ப இந்த பூமிக்கு இறங்கினவர் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யும்படி இறங்கினார். அல்லேலூயா சொல்லுவோம். சிறைப்பட்டவர்களை தீர்க்க தரிசனத்துக்குள்ளே விடுதலை செய்யும்படி இறங்கினார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற அபிஷேகத்தை தேவன் தம்முடைய குமாரன் மேல் வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியுதா?
இயேசு சிங்காசனத்துக்கு போறதை காமிக்க போறேன். அதுக்கு முன்னால இயேசு இந்த பூமியில நிறைவேற்றின தீர்க்க தரிசன ஊழியத்தை உங்களுக்கு நான் இப்போது காண்பித்துக் கொண்டு இருக்கின்றேன். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல வசனத்தை எடுக்க வேண்டாம். அப்போதான் தேவாலயத்திலே போய் வேத புத்தகத்தை திறந்து எந்த தீர்க்க தரிசனத்தை வாசித்தார், இப்போது வாசித்தோமே அந்த தீர்க்க தரிசனத்தை வாசித்து, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அதில் சொல்லுவோம். அப்ப இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பாதாளம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எதற்குள்ள? தீர்க்க தரிசனத்துக்குள்ள. இயேசு மரியாளுடைய சரீரத்துல கற்பம் தரித்த உடனே பாதாளம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. பரலோகம் தீர்க்க தரிசனத்தின் துவக்கத்துல தேவ தூதர்கள் கலிகூற ஆரம்பித்து விட்டார்கள். பாதாளத்துக்கு என்ன நடுக்கம்? இந்த உலகம் முழுவதையும் நான் சிறையில வச்சிருக்கிறேன். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை நான் பாவ சிறை, வியாதியின் சிறை, அடிமையின் சிறை, தரித்திரத்தின் சிறை, குறைவின் சிறை, குழப்பத்தின் சிறை, இப்பேற்பட்ட சிறையிலே வைத்திருக்கிறேன். இப்போது இயேசு பரிசுத்த ஆவிக்குள்ள கற்பத்தில் உற்பத்தி விட்டார். அவருடைய உற்பத்தி ஆனதே சூப்பர் நேச்சுரல். அவர் பரிசுத்த ஆவிக்குள்ள கற்பத்தில் உற்பத்தி ஆனதே இயற்கைக்கு மேலான அற்புதம். இனிமே இயேசு இந்த உலகத்துல மாம்சத்துல வெளிப்பட்டோன அவர்கிட்ட இருந்து இயற்கைக்கு மேலான அற்புதம் வெளிப்பட போகுது. என்னுடைய ஆளுகையில் இருந்து அவருடைய ஆளுகைக்கு போக போகிறார்கள். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு போக போகிறார்கள். சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்துக்கு போக போகிறார்கள். குறைவில் இருந்து நிறைவுக்கு போகிறார்கள். தீமையில் இருந்து நன்மைக்கு போக போகிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவியான் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஆமென். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. 2 சிறையிருப்பை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த முழு உலகத்தையும் உலகத்தின் மக்களையும், முதலாவது பாவ சிறையிருப்பு, இரண்டாவது பிரமாணத்தின் சிறையிருப்பு. சொல்லுங்க, பாவ சிறையிருப்பு, பிரமாணத்தின் சிறையிருப்பு. சொல்லுங்க, பாவ சிறையிருப்பு, பிரமாணத்தின் சிறையிருப்பு. இந்த ரெண்டிலும் இருந்து விடுதலை கொடுக்க இயேசு வானத்திலிருந்து இறங்கினார். அல்லேலூயா சொல்லுவோம். முதலாவது பாவ சிறையிருப்பு. பாவம் யாரால் வந்தது? ஒரே மனுஷனால் பாவம் உண்டானது போல ஒரே மனுஷனால் கிருபை உண்டானது. ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே மரணம் வந்தது போல ஒரே மனுஷனாக இயேசுவின் கீழ்ப்படிதலினாலே ஜீவன் வந்தது, நித்திய ஜீவன் வந்தது. ஆகவே நீங்க பாவம் செஞ்சதுனால பாவி ஆகல. ஆதாமின் பாவம் முழு உலகத்தையும், நமக்கு முன்பாய் பிறந்தவர்களையும், இப்போது இருப்பவர்களையும், இனிமேல் பிறக்க போவர்களையும் பாவி ஆக்கிவிட்டது. புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் தாவீது சொல்கின்றான், இதோ கற்பத்தில் உருவாகும் போதே நான் பாவி ஆயிற்றேன். கரத்துதல சொல்வோம். அப்ப ஆதாமின் பாவத்தினாலே சிறையிருப்பு. அடுத்தபடி பிரமாணத்தினாலே சிறையிருப்பு. பிரமாணம் யார் மூலம் உண்டானது? மோசையின் மூலம். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. ஆதாமின் பாவத்தினாலே சிறையிருப்பு, பிரமாணத்திலே சிறையிருப்பு. இந்த பாவத்தினால் உண்டான சிறையிருப்பிலும் இருந்தும் பிரமாணத்தினால் உண்டான சிறையிருப்பில் இருந்தும் மக்களை, கரங்களை தட்டுங்க, விடுதலை செய்ய, மக்களை விடுதலை செய்ய. ஹல்லேலூயா. ஆகவே ரெண்டுமே உங்களுக்கு நியூ டெஸ்டமென்ட் வசனம் சொல்ல போறேன். மெய்யாகவே மனுஷகுமாரன் உங்களை விடுதலை ஆகினால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? எப்பா, கனிமொழி விடுதலை ஆயிட்டாங்க. MP கனிமொழி விடுதலை ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னால 6 மாசம் எங்க இருந்தாங்க? சிறையில் இருந்தாங்க. அவங்க எழுத்தின்படி சிறையில் இருந்தாங்க. ஆனால் ஆதாம் பாவம் எல்லாரையும் பாவ சிறையிலே போட்டு விட்டது. ஆகவேதான் இங்கே யோவான் சொல்லுகிறார், மெய்யாகவே
மனுஷகுமாரன் விடுதலை ஆகினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பாவத்தின் சிறையிருப்பிலே விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் வேதத்திலே வாசிக்கின்றோம், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கரத்தை உயர்த்தல சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூனை இருக்க, பூனை மியா என்று சொல்லுகிறதே, அது மியா என்று சொல்லுகிறதுனால பூனை இல்லை, அது பூனையாய் இருக்கிறபடியால் மியா என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னங்க புரிஞ்சாங்க? அது மியா என்று சொல்லுகிறதுனால பூனை இல்ல, அது பூனையா இருக்கிறபடியால் மியா என்று சொல்லுகிறது. அப்ப பூனைக்குள்ள ஏற்கனவே மியா என்ற சத்தம் இருக்கிறது. நீங்களும் நானும் பிறக்கும் போதே பாவியா பிறந்துட்டோம். ஆதாமின் பாவம் எல்லாரையும் பாவத்துல அடைத்து போட்டுச்சுன்னா சிறையில போட்டுருச்சு. இப்ப இயேசு பிறந்துட்டாரு. இயேசு பிறந்தது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா நல்லா கவனிங்க, இயேசு பாவத்தில் சிறைப்பட்டவர்களை மாத்திரம் விடுதலை செய்யவில்லை. பாவத்தில் சிறைப்பட்ட உடனே மரணம் எங்கே ஏற்பட்டது? ஆவியிலே ஏற்பட்டது. இந்த ஆவியிலே மரணம் ஏற்பட்ட உடனே சரீரத்துல வியாதி வந்துருச்சு, சரீரத்துல பயம் வந்துருச்சு, சரீரத்துல தேவனை விட்டு தூரமாகிற ஒரு நிலைமை வந்து விட்டது. ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தலாம் சொல்வோம். ஹல்லேலூயா. ஆமா. ஆகவே பாவம் தேவனை மனிதனை விட்டு என்ன செஞ்சு விட்டது? பிரித்து விட்டது. ஆகவே மனிதனை விட்டு பிரித்து விட்ட பாவத்தில் இருக்கிற மக்களை, அந்த காவலில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யும்படி இயேசு இந்த மாம்சத்துல வெளிப்பட்டார். ஆகவே மாம்சத்துல இரத்தத்துல வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவ சிறையிருப்பிலிருந்து மாத்திரம் மக்களுக்கு விடுதலை கொடுக்கவில்லை. அவர் சரீரத்தில் இந்த பூமியில இருந்த போது அவரிடத்தில் வந்தவர்கள் குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், செவிட்டு காது திறக்கப்பட்டது, குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள். லேகியோன் என்ற ஒருவனாலும் அடக்க முடியாத பிசாசு இயேசுவின் பிரசன்னத்தில் நிற்க முடியாதபடி அது ஓடியது. இயேசு சரீரத்தில் இருக்கும் போது மக்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள், மக்கள் ஜீவனை பெற்றார்கள், மக்கள் ஆறுதல் அடைந்தார்கள். அவர் வார்த்தையை கவனிங்கள், பயப்படாதே. அவர் வார்த்தையை கவனிங்கள், விசுவாசம் உள்ளவனாய் இரு. அவர் வார்த்தையை கவனிங்கள், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், எனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஊழியம் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஊழியம், அடைக்கப்பட்ட மக்களை, காவலில் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வருகிற ஊழியம் என்பதை இயேசு அறிந்தபடியால் அவர் மூலம் இயேசு சரீரத்திலே பூமியில இருந்த போது சிறைப்பட்டவர்கள் விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா சொல்வோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு சரீரத்தில் இருந்த போது அவங்களுக்கு சரீரத்துக்குரிய நன்மைதான் இயேசு கொடுக்க முடிந்தது. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் சடுதியாய் அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கினார். நல்லா கவனிங்க. இயேசு சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஊழியத்தை எதிலே செய்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆகியவர்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றாச்சு. இப்போது பேதுரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தவர்களும் உயிர்த்தெழுந்தவருமாகிய இயேசுவை தேவன் ஆண்டவரும் இரட்சகரும் ஆக்கினார் என்று சொன்ன போது அவர்கள் எதை பெற்றுக் கொண்டார்கள்? ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் இயேசுவின் நாமத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். முதலாவது சிறையிருப்பில 3000 பேருக்கு விடுதலை. இரண்டாவது சிறையிருப்புல 5000 பேருக்கு விடுதலை. மூணாவது சிறையிருப்புல ஒவ்வொரு நாளும் மக்கள் விடுதலை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. மூணாவது சிறையிருப்புல ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் சபையில சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இனிமே அதுதான் உலகம் முழுவதும் நடக்க போகுது. இனிமே அதுதான் blessed
பெனியல்ல நடக்க போது ஒவ்வொரு நாளும் சிறையிருப்புல இருக்கிற மக்கள் விடுதலை பெற்று சபைக்கு வர போறாங்க. 3000 பேர் விடுதலை பெற போறாங்க. 5000 பேர் விடுதலை பெற போறாங்க. ஏனென்றால் ஆவியானவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற தீவிரப்படுகிறார். வருகிற வருடம் மக்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிற வருடம், வருகிற வருடம் பிளஸட் பெனியலுக்கு மக்களுடைய சாபங்களை நீக்குகிற வருடம், வருகிற வருடம் பிளஸட் பெனியல் மூலம் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் இந்தியா முழுவதும் கடந்து போய் இந்தியா முழுவதும் கடந்து போகிற மக்களுக்கு சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஊழியம், அவர்கள் ஆவியிலே காணப்பட்ட மரணத்துக்கு ஜீவன் கொடுக்கிற ஊழியம் மாத்திரமல்ல, இயேசு சரீரத்தில் இருந்த போது எப்படி அற்புதம் நடந்ததோ அதை போல அவர்கள் சரீரத்தில் இருக்கிற கட்டுகளையும் அவிழ்த்து அவர்களை உயிரோடு எழுப்புகிற ஊழியம், அற்புதங்களை செய்கிற ஊழியம் இயேசுவின் நாமத்திலே நமக்குள் வந்து நம்மை கொண்டு தேவன் செய்ய தீவிரப்படுகிறதை இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றேன். இனிமேல் நம்முடைய ஊழியம் சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம் மாத்திரமல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு பெரிய விடுதலையை தேவன் நமக்குள் இருந்து கொண்டு வர போகிறார். அந்த சுவிசேஷம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் அயலகத்தாருக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற இயேசுவின் நாமம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, நீங்கள் பிரயாணத்தில் போகிற வருகிற இடங்கள்ல, நீங்கள் வேலை ஸ்தலத்திலே ஹல்லேலூயா சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற சுவிசேஷம் அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறபடியா வருகிற நாட்களிலே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையின் ஊழியத்தை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். சபை தான் நிறைவேற்ற வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொருவரும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை சொல்லுங்கள், அன்பை சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அவருடைய மன்னிப்பை சொல்லுங்கள். உங்களை கொண்டு தேவன் அநேகரை விடுவிக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாவ சிறையிருப்போட புறமான சிறையிருப்பதான் இன்னைக்கு சபையில, நம்ம சபையில இல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம சபையில தான் கிருபையில் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருச்சே. ஆல்மோஸ்ட் புறமான சிறையிருப்புதான் இது. வெளியே இல்ல, உள்ள. இந்த புறமான சிறையிருப்பில மக்களை விடுதலை செய்யும்படி மோசேயின் மூலம் உண்டான பிரமாண சிறையிருப்புல மக்களை விடுதலை செய்யும்படி இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு தெரியுமா வந்தார்? பிரமாணத்தை அழிக்க வல்ல, பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே பவுல் சொல்கிறார், அது பிரயோஜனமற்றது. ஐயா, மோசே கொடுத்த பிரமாணம் பிரயோஜனமற்றது, பயனற்றது, அது ஒளிந்து போயிற்று என்று பவுல் சொல்லுகிறார். யாருக்குள்ளே? இயேசுவுக்குள்ளே. எப்படி? அவர் பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். இப்போது இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவது எது? கிருபை. முதலாவது எது? பிரமாணம். ஆகவே இப்போது இரண்டாவது வெளிப்படுத்தப்பட்ட கிருபையை, சத்தியத்தை நிலைநிறுத்த முதலாவது கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை இயேசு சிலுவையிலே நீக்கிவிட்டபடியால் உங்களுக்கும் எனக்கும் நான் நன்றி சொல்றேன். நீங்களும் ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன நன்றி? டாடி, எங்க அப்பாவுக்கு, உங்க அப்பா தான் நானே, எங்க அப்பாவுக்கு, எங்க மூத்த சகோதரனுக்கு இந்த வெளிப்பாடெல்லாம் கொடுத்தீங்களே, இந்த பிரமாணத்திலிருந்து வருகிற வாழ்வையும் கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்கிற வாழ்வையும் அவங்களுடைய மன்னிப்பை நினைச்சு குற்றமில்லாத மனசாட்சி வாழ்வு வாழ்ந்து நாங்கள் சந்தோஷமா இருக்கிற வாழ்வையும் இந்த சத்தியத்துல கொடுத்தங்களே, உங்களுக்கு நன்றி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன், ஆவியானவருக்கு நன்றி சொல்றேன், இப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை கொடுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்றேன். மறந்துடாதீங்க, இயேசு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க சிறைக்கு வந்தார். எங்க வந்தார்? சிறைக்கு வந்தார். எந்த சிறை? முதலாவது உலகம் என்ற சிறை, இரண்டாவது பாதாளம் என்ற சிறை. அல்லேலூயா சொல்லுவோம். ஐயா, மேல பரலோகம் சிறை கிடையாது, பரலோகம் சிறை கிடையாது. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் இருக்கிறது. உலகம் ஒரு சிறை, பாதாளம் ஒரு சிறை. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக்க சிறைக்கு வந்தார். ஹல்லேலூயா. நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, சிறைச்சாலையெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, யாராவது உள்ள போய்
யாராவது உள்ள போய் ஏமா வெளியே வாமா, ஐயா உனக்கு விடுதலையா, வெளியே வாயான்னு சொல்லி உள்ள போய் கதவை திறந்துருக்கிறாங்களா? சொல்லுங்களேன், வாய் திறந்து. இல்ல, வெளியே பூட்டு போட்டிருக்கோம், பூட்டை திறந்து போங்கப்பா அப்படின்னு. இதான். ஆனா இயேசு சிறைக்குள்ளே போனார். என்ன ஒண்ணு உங்களுக்கு புரியலையா? உலகம் என்ற சிறைக்குள்ளேயே வந்தார். கோகை சாத்தானுடைய கோகை. உலகம் ஒரு சாத்தானுடைய கோகை, பாதாளம் ஒரு சாத்தானுடைய கோகை. இந்த ரெண்டு கோகைக்குள்ளும், உலகம் என்ற சிறைக்குள்ளும் பாதாளம் என்ற சிறைக்குள்ளும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க அவர் இந்த உலகத்திற்கு மாம்சத்துல ரத்தத்துல வெளிப்பட்டார். சரியாய் சொன்னால் தீர்க்க தரிசனத்தின்படி. இப்ப எதை குறித்து தொடர்ந்து 3வது வாரமா பார்த்து வருகிறோம்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. தீர்க்க தரிசனத்தின்படி அவர் மாம்சத்துல ரத்தத்துல வந்தார் என்றால் அவர் அடிக்கப்பட வேண்டும், சரீரம் பிற்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதன் மூலமாக இந்த உலகத்தில் சிறையில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். ஆகவே சிறைப்பட்டவர்களை சிறையாக்க அவர் இந்த சிறைக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தனியா அனுப்பல, அபிஷேகத்தோடு அனுப்பினார். தனியா அனுப்பல, தேவ தூதர்களுடைய ஊழியத்தோடு அனுப்பினார். கரத்தோதல சொல்வோம். ஐயா, ஒரு காரியத்தை தேவன் உங்களை கொண்டு செய்ய தேவன் தீர்மானம் கொள்ளும் போது அவர் உங்களை தனியா அனுப்புகிறதில்ல. உங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவரே கூடவே இருக்கிறார். உங்களுக்கு தேவ தூதர்கள் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகவே நீங்க நினைக்காதீங்க நான் தனியா இருக்கிறேன். இயேசு போகும்போதே சொல்லிட்டு போனார், உங்களை தனித்து நான் விடேன். அப்ப எவ்வளவு கன்சர்ன் பாருங்க. ஆகவே யாரும் நினைக்காதீங்க நான் தனியா இருக்கிறேன்னு. ஆனா இயேசு தீர்க்க தரிசனத்துக்குள்ள அவர் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகும் காலம் வரும், ஆனால் நான் தனித்திறேன். அவருக்கு தெரிஞ்சு, ஐயா நீங்க தனியா இல்லையா, உங்களோடு இருக்கிற பிரசன்னம், ஆவியானவர், உதவி செய்கிற ஆவியானவர், காணக்கூடாத ஆவியின் மண்டலத்தில் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிற தேவதூதர்கள், நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க உங்களுக்கு ஊழியம் செய்கிற தேவதூதர்கள், இவ்வளவு பெரிய பொட்டன்சியல், இவ்வளவு பெரிய ஒரு பெரிய சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இதற்கா நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, இதற்கா தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. இதற்குள்ளே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆகவே நினைக்காதீங்க நான் தனியா இல்ல. வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்களேன், நான் தனியா இல்ல. முகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் தனியா இல்ல. நான் தனியா இல்லைன்னு சொன்னீங்களா? சரி, இப்ப மறுபடியும் பார்த்து நீங்க தனியா இல்லைன்னு சொல்லுங்களேன். நீங்க தனியா இல்ல, நீங்க தனியா இல்ல, நீங்க தனியா இல்ல, நம்ம தனியா இல்ல. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி. ஆமென். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. எந்த சிறை? உலகம் ஒரு சிறை, பாதாளம் ஒரு சிறை. இந்த ரெண்டு சிறையிலிருந்து மக்களை விடுதலை செய்ய தேவன் தம்முடைய குமாரனை மாம்சத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நல்ல கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திலே தேவன் இருக்கிறார், வான மண்டலத்திலே சாத்தான் இருக்கிறான், பாதாளத்திலே சாத்தான் இருக்கிறான். ஆகவேதான் இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வது இல்லை. ஆகவேதான் பவுல் சொன்னார், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள். ஆனா இந்த வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள், இவைகளுக்கு மேலாகவே வானாதி வானத்திலே தேவன் இருந்தார். வானாதி வானத்திலிருந்து தேவன் தம்முடைய குமாரனை, ஹல்லேலூயா, 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 குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்றால் ஆண்டவருடைய பெரிய நோக்கம் தன்னுடைய சபை கட்டப்பட வேண்டும், நீங்கள் கட்டப்பட வேண்டும், நான் கட்டப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். இயேசு யார்? தேவன் யார்? சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுகிறவர். நீங்கள் உங்களை கட்ட முடியாது. இயேசு யார்? கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் கட்டிலும் பிரயாசம் விருதா. நீங்க முயற்சி பண்ணாதீங்க, ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. உங்க வீட்டை, பிள்ளைகளை, குடும்பத்தை, பொருளாதாரத்தை, பிசினஸ் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு, கட்டுகிறவரே நன்றி,
கட்டுகிறவரே நன்றி, சீயோனை கட்டுகிறவரே நன்றி, அப்படி நீங்க தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பின நோக்கம் இந்த உலகம், அடுத்தபடி பாதாளம், இந்த ரெண்டுக்கும் தம்முடைய குமாரன் போகணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல தம்முடைய குமாரன் மூலம் உலகத்தாருடைய பாவத்தை நினையாமல் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் பிதா நினையாதபடி தம்முடைய குமாரன் மூலம் பாவ சிறையிருப்பு, பிரமாணத்தின் சிறையிருப்பு, இந்த 2 சிறை இப்பொழுது மக்களை விடுவித்து தம்முடைய குமாரன் மூலம் தன்னோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு என்னாச்சு? பிரியமாச்சு. ஆகவே ஃபர்ஸ்ட் உலகத்தை பார்த்தோம், உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். அடுத்தது இயேசு பாதாளம். இயேசு பாதாளம் இல்ல, கவனிங்க. ஆமா, அவர் பேதுருல வாசிக்கிறோம், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போனார். எந்த ஆவிக்கு போனார்? அதான் பாதாளம். அப்ப இயேசு பூமிக்கு வந்தார், உலகத்துக்கு